நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரகாந்தாய திரியக்னிகாலாய கால அக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாயவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா வருகின்ற டிசம்பர் மாத பலன். டிசம்பர் மாதம் கடைசி மாதம் இருக்கையிலே கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தான். இந்த டிசம்பர் மாசம் 12 ராசியாளர்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான், தயவு செய்து பொதுவான பலன் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். குரு சுக்கிரன் ஜோதிடத்துல நிறைய பேர் நமக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு ஜாதகமும் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதியும் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம். இப்ப குரு சுக்கிரன் ஜோதிட சேனலை பாக்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு துன்பங்கள் உங்களை விட்டு விலகணும், அதான் எங்களுடைய நோக்கமே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏதாவது நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எல்லாமே நமக்கு வெற்றியா மாறும், அதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு, ஒரே விசேஷம் தான், வேற எதையுமே நான் சொல்ல விரும்பல. திரு அண்ணாமலையாரை வழிபாடு பண்றது, உண்ணாமலையாரை வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு விசேஷம். நம்ம பண்ண ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க. கிரிவலம் சுத்தி வந்தா நம்முடைய பாவங்கள்லாம் விலகுங்கிறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தா நம்முடைய பாவங்கள் விலகுங்கிறாங்க. எல்லாருமே வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாருமே கலந்துகிட்டு உண்ணாமலையார் தரிசனம் பெற்று அனைவரு குடும்பத்திலையும் செல்வங்கள் பெருங்கணும், அதான் எங்களுடைய நோக்கமே. இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷமான ஒரு பலன். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்மளுடைய சிவபெருமானுக்கு தனியா ஒதுக்கிருங்க. சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க. சிவமோட்சம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிவனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இந்த மாசத்துல வழிபாடு பண்ணா. இதான் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். இதை விட இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வீரிய அதிபதி யாருன்னா ஹனுமனுடைய சேந்தி வருது. அதாவது டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி இதுலயும் கலந்துக்குங்க. எல்லாமே ஒரு விசேஷமா இருக்கும். இதுல இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் நீசம் பெற்று வக்ரமாகறாங்க. இது நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான் பாருங்க இதுல வரை நீசமா இருந்தார். உலக ரீதியில நிறைய ஒரு பிரச்சனையை பார்த்தோம். மருத்துவம், ஜோதிடம், நிறைய பாருங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்க நிறைய ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். இனிமே அவர் நீசம் பெற்று வக்ரமாகும் போது நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஒரு கிரகம் நீசமாயி வக்ரம் பட்டா அது 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலமாகிறார். இனிமே எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாசத்துல இந்த 12 ராசியாளர்கள் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. பயங்கரமா மீனராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான டேலண்டான குணம் மீனராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் பாருங்க பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீனராசி தான். நல்ல டேலண்டான குணம் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. பயங்கர கற்பனை இருக்குங்க மீனராசிக்காரர்கிட்ட. நிறைய பேர் பாருங்க இந்த சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பாருங்க மீனராசி மீன லக்னமா இருப்பாங்க. இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா யோசிப்பாங்க. மீனராசியை பொறுத்தவரை அந்த குணம் அப்படியே இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அப்படி மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பார்த்தா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா நீங்க மீன ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம்.
அந்த லக்ன புள்ளியிலிருந்து உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருந்து திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க. புத்திநாதன் நல்லா இருக்காரா, யோகமா இருக்காரா, நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மீனராசிக்காரங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கிறதா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப மீனத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு பாப்போம். கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே ராகு பகவான் இருக்கிறாரு. உங்க ராசியிலே ராகு பகவான், 3ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷபத்துல இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 10ஆம் பாவத்துல சூரிய பகவான் இருப்பாரு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் பாவத்துக்கு சூரிய பகவான் வர்றாரு டிசம்பர் மாசம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சனி பகவான். இதான் கிரக அமைப்பு. இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க, சூரியன் உங்களுக்கு பலமா இருக்காரு, திக்பலத்துல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல 16ஆம் தேதிக்கு அப்புறம் திக்பலம் ஆகிறார். என்னை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் திக்பலம் ஆகிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இன்னொரு யோகம் என்னன்னா, உங்களுக்கு வருமானத்துக்கும் பிளஸ் 9க்கும் உள்ள இடையே நீசமாகி வக்ரம் பற்று நீசமாகும் போது 100க்கு 200% நல்ல பலனை கொடுத்துருவார். ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் நீசமாகிறார், கடகராசில அவர் நீசமாகிறாரு. 7ஆம் தேதிக்கு வர நீச வக்ரம் ஆகிறார். அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும். சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு பாருங்க. அப்ப என்னை பொறுத்தவரையும் இனிமேலு மீனராசிக்காரங்க எல்லாமே சரி, எந்த காரியம் எடுத்தாலும் சரி, வெற்றியை நோக்கி மட்டும்தான் செல்லணும். அப்படிதான் அமைப்பு இருக்குது. இதுல நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு மீனராசி கிடையாது. நீங்க போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக பாதையை கண்டிப்பா பார்க்க போறீங்க, வெற்றியை அடைய போறீங்க. என்னைய பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு. இப்ப இனிமேல் பாருங்க, உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா வரும். என்ன கொஞ்சம் குரு வக்ரமா இருக்காரு, யார் ஜாதத்துல குரு பகவான் நல்லா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பலவீனம். ஏன்னா குரு வக்ரமா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் செலவு குடும்பத்துல அதிகமா கொடுத்துருப்பாரு. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, குடும்ப ரீதியில ரொம்ப செலவு, தொழில் ரீதியா ரொம்ப செலவு, உடல் ரீதியா ஒரு சின்ன செலவுகள், சகோதர சகோதர பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடுக்கல் வாங்குறதுல காசு பணத்துல கொஞ்சம் டைட் ஆகுறது, ரொம்ப பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். மீனராசி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ இந்த ஒரு 2-3 மாசமா சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உண்டு. நிறைய ஜாதகம் கொடுத்து மீனராசினை கொடுத்தீங்க, அதனால சொல்றேன். அந்த அமைப்பு இருக்குது, இங்க பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பிப்ரவரி மாசம் மட்டும் இந்த வக்ரமான கிரகம் இருக்கிறாரு குரு பகவான். இப்ப என்னன்னா, மற்ற கிரகத்துடைய பவர் உங்களுக்கு நல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா முயற்சிக்குள்ள அதிபதி அவர் தான். 3ஆம் இடத்துல தான் குரு நிக்கிறாரு, சுக்கிரன் வீட்டுல. அந்த சுக்கிரன் வீடு கொடுத்த அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல போய் ஏறிட்டாரு பாருங்க. அப்ப இங்க லாபத்தை காட்டுவார். அப்புறம் பொருளாதார வளர்ச்சியை உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் டிசம்பர் 7க்கு அப்புறம் பாருங்க, பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தான். அவர் போய் நீசம் பட்டு 5ஆம் இடத்துல போய் வக்ரமாகிறார். நீசப்பட்ட கிரகம் வக்ரமாகும் போது 100க்கு 200% நல்ல பலனை கொடுத்துரும். அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அப்ப வருமானம் பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இதுல எந்த ஒரு தடை நம்ம சொல்றாப்புல இல்லை. இப்ப வருமான இன்கம் எப்படி இருக்குன்னா, மீனராசிக்கு நல்ல டைமிங் நல்லா இருக்கு. இப்ப இடம் வாங்குறது, வீடு கட்டுறதுலாம் இப்ப சுபகாரியம் பண்ணணுங்க நீங்க. மீனராசிக்கு வரும். ஏன்னா விரயசனி சொல்றேன், இதான் இது விரயசனிக்கு ரொம்ப பயந்து போய் நிறைய பேர் இருக்காங்க மீனராசியை பொறுத்தவரை. சில பேருக்கு விரயசனி இருந்தும் ஜாதல சனிபான் யோகமா இருந்து மீனராசிக்கு நிறைய நல்ல பலன் பாக்குறாங்க தெரியுங்களா. ஒரு சில பேருக்கு தான் சனிபான் சரியில்லைன்னா லாபத்தை வருமானத்தை இன்கம் ரொம்ப முடக்கி இருப்பார். நண்பர்கள் பழக்க வைப்பாங்க, ஜாமீன் போட்டு நிறைய பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. என்னை பொறுத்தவரையும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். லாபங்கள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பாருங்க, வருமானம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பு வரும். உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஏன் இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம்? இடத்துக்குள்ள கிரகம் 4ஆம் வீட்டு அதிபதி உங்க 9ஆம் இடத்துல போய் இந்த புதன் பகவான் இருக்காரு விருச்சக ராசியில. அப்ப விருச்சகத்துல இருக்கும்போது கண்டிப்பா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமண வழக்கில் உள்ள கலகங்கள் எல்லாம் இருக்காது. முதல் திருமணம் சரி இல்ல 2வது திருமணம் சரி, திருமணத்தில் நிறைய கோர்ட்டு கேஸை இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்க. இந்த ஒரு 2 மாசம் தான் எடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தார். அப்ப நண்பர்கள்ட்ட பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், இது மாதிரி மீனராசிக்காரங்க நிறைய பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. அது 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அப்படி வரும்போது இங்க திருமண வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு, நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு, கணவனுக்குள்ள புரிஞ்சுக்குவீங்க. நிறைய பேருக்கு திருமண பேச்சு இப்ப பேசி தை மாசம் திருமணம் பண்ணுவாங்க. அது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் போது தெரியுங்களா. நிறைய பேருக்கு பாருங்க, அந்த சூரியபான் திக்பலம் ஆகும் போது எப்பன்னா டிசம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு திக்பலம் ஆகிறாரா,
அப்போ உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல நிறைய பேர் வெளிநாட்டுல கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலை உத்தியோகமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ணவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தயவு செய்து நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது, பாத்துக்கோங்க. உங்களுக்கு தொழிலுக்குள்ள கிரகம் நல்லா இருந்தா இப்ப தொழில் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். மாமனார் மாமியோட சொத்துக்கள், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த காலகட்டம் நான் சொல்றேன், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே வருது. அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுறீங்க. கண்டிப்பா 100% ஜாதக பது தசாபதி லாட்ரி யோகத்தை கண்டிப்பா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கு. அதனாலதான் லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண சொல்றேன். வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்க ஜாதக பது தசாபதியை பார்த்துட்டு மீனராசிக்காரங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க. மிகப்பெரிய யோகம் இருக்கும். பாத்துக்கோங்க, தசாபதி கரெக்டா வரணும். அதுக்கு நான் வந்துட்டா கண்டிப்பா யோகம் உண்டு. கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை, அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்க போற இந்த நேரத்துல பாத்துங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கட்டும், படிப்பு கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், சகோதர சகோதரி உறவா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கும். மெயினா எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்ஷன் ஆகும். போய் ஒரு இடத்துல போய் கடன் கட்டினா கண்டிப்பா கடன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. மீனராசியை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாசத்துல கொஞ்சம் கடன் சுமையாச்சும் குறைப்பீங்க. உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது. விரைய செலவு பெருசா இருக்காது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. எதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம்னா இவங்க தான். இவங்களுக்கு பாருங்க, இந்த குரு வக்கரமானதுனால கொஞ்சம் எல்லாமே சிரமப்பட்டீங்க. ரொம்ப சிரமப்பட்டீங்க. இனிமே சிரமங்கள் இருக்காது. இனிமே நல்ல ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்கம் மூலம் அனுகூலம், அரசியல் மூலம் அனுகூலம் கண்டிப்பா தேடி வரது வாய்ப்பு இருக்கு. லாபத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. எதுலையுமே பாருங்க, கடுமையா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருந்தாரு. ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி. இனிமே கொடுக்க மாட்டாரு. சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வருமானம் சார்ந்த விஷயம், இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா கொடுக்குறாரு. படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம், ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. எதுலையுமே யோசிச்சு சிந்திச்சு தான் செயல்பாடு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திர அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ 9ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. இப்போ சுபகாரியம், சுப செலவு, ப்ரமோஷன், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், குடும்பத்துல சுபகாரியம், வீடு, இடம், பூமி சார்ந்த விஷயம், வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணவனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். ஆனா ஒரு வாழ்க்கையில ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் வரது அழகாக அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.